என்னாவல் பூமியில் தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என்னாவல் பூமியில் மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதினில் நான் கோபித்துங்க நேரிடினும் ஆவலாயும் மண்டை சேர்வேன் தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என்னாவல் பூமியில் யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிய யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிய தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனவில் நோக்கி உம்மை கிட்டிச் சேர்வேன் வாக்கடங்க நல்ல நாதா தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என்னாவல் பூமியில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலே நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏசாயா 60:20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். யாவரும் இருக்கிற இடங்களிலே நாம் ஒருமனப்படுவோம். இந்த செய்திகளை நாம் கேட்கும்படியாக கர்த்தர் நம்முடைய இருதயங்கள் திறக்கும்படியாக திறந்த இருதயத்தோடு கூட தேவனுடைய பிரசனத்திலே காத்திருக்கும்படியாக நம்ம ஒரு விஷயமாக தாழ்த்துவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, திரட்சிகிற தேவா, ஆண்டவரே, இந்த அருமையான இந்த சாயங்கால நேரத்திற்காக நன்றி கர்த்தாவே. கர்த்தாவே, உங்களுடைய வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தாவே, இதோ ஆண்டவரே நாளல்ல சுவாமி, கர்த்தர் நீர் பேச வேண்டுமா சொல்லிக்கிற எல்லாருக்கும் அது ஆண்டவரே பிரயோஜனமாக இருக்கும் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய காரியங்களை உம்முடைய இருதயத்திலிருந்து ஆண்டவரை தோன்றுகிற காரியங்களை நாங்கள் ஆண்டவரை கேட்டறிய விரும்புகிறோம். நீர் பேசும் ஐயா, நீர் பேசும் ஆண்டவரே. அடியேன் மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஏசாயா 60:20 சொல்லியிருக்கிற பிரகாரமாக நியூ லைஃப் பிரேயர் ஃபெல்லோஷிப்க்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து இன்றைய நாளிலே தேவன் சொல்லுகிற காரியம், உங்களின் துக்க நாட்கள் முடிந்து போகும், உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று நம்மை பார்த்து தேவன் இந்த நாட்களிலே சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த அந்நிய தேசத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். கேட்ட காரியங்கள் படியாக இந்த தேசத்திலே
இருக்கக்கூடிய நடைமுறைகளை பார்க்கும் பொழுது, கடந்து போகின்ற சூழ்நிலை பார்க்கும் பொழுது, இந்த கல்சனுடைய முடிவுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப கொடூரமாக இருக்கிறது. தேசத்துல எப்படி என்னுடைய குழந்தைகளை நான் வளர்க்கக்கூடும்? அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் ஆண்டவரை பற்றிக் கொள்வார்களா என்ற ஒரு துக்கம் ஒருவேளை இன்றைக்கு நம்மை சூழ்ந்திருக்க கொடுமையானால் அப்படிப்பட்டு நம்மை பார்த்து தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்களுடைய துக்கம் முடிந்து போகும் என்று சொல்லுகிறார். அல்லது எனக்கு இருக்கக்கூடிய என்னுடைய மகனோ மகளோ நான் எதிர்பார்த்த அளவுக்கு செயல்படவில்லை, அவர்களிடத்தில் குறை இருக்கிறது என்று டாக்டர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை எப்படியாக மாறப்போகிறது, அவருடைய எதிர்காலம் எப்படியாக இருக்க போகிறது என்று ஒருவேளை கலங்கி இருக்கக்கூடிய பெற்றோர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு உங்களை பார்த்த தேவன் சொல்லக்கூடிய ஒரு காரியம், உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை இன்றைக்கு பைனான்சியல் ப்ராப்ளத்துல இந்த தேசத்துல பணம் ஈட்டுவதற்காக அது ஒரு குறிக்கோளாக இருக்கட்டும் என்று சொல்லி பணம் ஈட்டினாலும், ஈட்டிய பணம் என்னுடைய பணப்பையில இருக்க போகிறதில்லை. அது வருகிறதும் தெரிய மாட்டேங்கிறது, போகிறதும் தெரிய மாட்டேங்கிறது, செலவழிந்து போகிறது. சில நாட்களிலே கடனாக வேண்டிய சூழ்நிலையாகவும் எனக்கு ஆகிறது. எனக்கு ஏன் இந்த சூழ்நிலை? நான் சரியாக காணிக்கைகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன், சரியாக ஒருவேளை தசமபாகங்களை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் நான் இந்த பல விஷயங்களிலே பைனான்சியல் ப்ராப்ளங்களில் நான் மாட்டிக் கொண்டிருக்கிறேனே, இது எவ்வளவாக இது இப்படியே நீடித்து கொண்டே போகும்? ஒருவேளை இந்த தேசத்தை விட்டு நான் கடந்து போகி என்னோட சொந்த தேசத்துக்கே நான் செல்லக்கூடுமே என்று சொல்லி ஒருவேளை அங்கராய்க்கின்ற நபர்களாக நீங்கள் இருக்கக்கூடுமேனா என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லுகிறார். எவ்வளவோ ஊழியங்களை நான் செய்து பார்த்து விட்டேன், ஆனால் நான் வைத்த கோலுக்கு இன்னும் நான் போகவில்லை. நான் மேடான பகுதிகளில் இருக்க விரும்பியும் என்னால் நிற்க முடியவில்லை. பல தாக்கான அனுபவங்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏன் இத்தகைய ஊழியங்களை நான் எடுத்தேன் என்று சொல்லி இன்னும் எனக்கு விரக்தியாக இருக்கிறது. ரொம்ப கடினமான பாதைகளில் என்னால் கடந்து போகும் பொழுது இந்த ஊழியத்தின் பாதையில நிற்பதும் எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நான் என்ன செய்யக்கூடும்? எவ்வளவாக என்னிடத்தில் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடும் என்று சொல்லி அங்கலாய்க்கின்ற தேவ ஊழியர்களாக நீங்கள் இருக்கக்கூடுமே. ஆனால் உங்களை பார்த்து இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வேலையை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து, அல்லது நமக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை குறித்து ஒருவேளை நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கோமே. ஆனால் உங்கள் கவலைகள் எல்லாம் இன்றைக்கு மாற்றி போடும்படியாக தேவன் உங்களிடத்தில் பேசக்கூடிய ஒரு காரியம், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று தேவன் சொல்லுகிறார். ஒருவேளை ஆவுக்கறி ஜீவிதத்திலே ஏதோ நான் விரும்பாத காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன், மறைவான சில பாவ காரியங்கள் என்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. நான் ஆண்டவரை நேசித்தாலும் இவைகள் என்னால் விட முடியவில்லை. இவைகள் என்னை ஊடுருவி குத்துகிறது. இவைகளிலிருந்து வெளிவரக்கூடியதான வழிகளையும் என்னால் எத்தனையோ முறை நான் ட்ரை பண்ணி பார்த்தும் என்னால் முடியவில்லை. நான் சோர்ந்து போகிறவனாக இருக்கிறேன். ஆவிக்குரிய ஜீவித்தை விட்டு நான் பின்வாங்கி போவது நலம் என்று கூட நான் யோசனை பண்ணினது உண்டு என்று சொல்லி ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நிலைநிற்க முடியாதபடிக்கு அங்கலாய்க்கின்ற தெய்வ பிள்ளையாக நீர் ஒருவேளை இருக்கக்கூடும். ஏனால் இன்றைக்கு உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், துக்க நாட்கள் இன்றோடு கூட முடிந்து போகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிப்போம். நமக்கு இருக்கக்கூடிய துக்கங்களும் பாடுகளும் இப்படியே அது நீடித்துக் கொண்டு இருக்க போவதில்லை. ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணியிருக்கிறார். ஆகையினால இன்றைக்கு இந்த பிரேயர் செல்ல கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரை பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், என் தேவ பிள்ளையே, என் மகனே, இன்றைக்கு உன்னுடைய துக்கம் முடிந்து போகும் என்று நம்மை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். சில நாட்களுக்கு முன்பதாக ஈரார் பகுதியிலிருந்து இங்கு ஒரு போதகர் வந்திருந்தார்.
அப்பொழுது அவர் வந்த பொழுது ஒரு கூட்டம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. அந்த கூட்டத்திலே அவர்கள் ஒரு பாடலை பாடினார்கள். அந்த பாடல் அவருடைய அனுபவத்தின் பாடலாக இருந்தது. அதாவது அந்த பாஸ்டர் ஆவதற்கு முன்பாக அரபு கண்ட்ரி ஒன்றிலே ஒரு தண்டனையை பெற்று சிறையில இருக்கும் பொழுது அந்த அந்த தண்டனைக்கு உண்டான தொகை கிட்டத்தட்ட நம்முடைய டாலர்கள்ல பார்க்கும் பொழுது இவன் அவங்களுடைய மதிப்புல பார்க்கும் பொழுது 150K தினார் இருக்கிறதுல தினார் தான் ரொம்ப ஜாஸ்தியான பணம். அந்த 150K தினார் இன்னும் 150K டாலர்களுக்கு மேலான மதிப்பை உடையது. அத செலுத்தின பொண்ணாக்க அவங்க வாழ்நாள்லயும் அதை செலுத்த முடியாது, அப்படிப்பட்ட ஒரு தொகை. இவரும் ஒரு சாதாரண டிரைவர். அவர் ஆக்சிடென்ட்ல இன்வால்வ் ஆனதுனால அவர் அந்த சிறை அனுபவத்தை சந்திக்க நேரிட்டது. அப்படிப்பட்ட ஒரு துக்கமான சூழ்நிலையில் அவர் இருக்கும் பொழுது அவரை குறித்து மிகவும் துக்கத்தையும் பாடையும் சகித்த அவருடைய சகோதரர் ஒருவர் கேரள தேசத்துல அவருக்காக தன்னுடைய சகோதரனுக்காகவும் தன்னுடைய மகனுக்காகவும் அவனுடைய வியாதிக்காகவும் அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது, ஆண்டவரிடத்துல விசாரித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் அவரிடத்துல சில வார்த்தைகளை கொடுத்து அவரை தேற்றி ஒரு பாடலை கொடுத்தார். அந்த பாடல் இன்றைக்கு அவருக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்தது. அந்த பாடலில் பிற்பாடல் ஜெபித்த பொழுது அந்த சிறையிருப்பின் கதவை ஆண்டவர் மாற்றி போட்டார். அற்புதமாக அவர்கள் வெளிவந்தார்கள். அவருடைய வாழ்க்கையில நல்ல காரியங்கள் நடந்தது. ஆண்டவர் அந்த பாடலை அவர்கள் பாடின பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில சில துக்கமான நாட்களிலே நான் கடந்து போகும் பொழுது அந்த பாடல்களை நான் பாடும் பொழுது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருந்தது. அந்த பாடல் மலையாளத்தில உண்டு. ஆனால் அந்த பாடலை நான் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து நான் அதை தமிழில மொழிபெயர்க்கும்படியாகவும் தேவன் எனக்கு ஒரு கிருபை கொடுத்தார். அந்த பாடலை நான் இப்பொழுது பாடுவதபடியாக தேவாவினவரிடத்தில் ஏவுகிறார். நீங்கள் ஒருவேளை கவனித்து கேட்க கொடுமையானால் இது உங்களுடைய ஆவிக்குரிய நாட்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது பாடுடைய தாற்பயம். கஷ்டங்களிலும் நீங்க பதற வேண்டாம். உங்களுடைய கண்ணிலும் வேலையிலும் பதற வேண்டாம். நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசுறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான துக்கத்தினாலும் பாடுகளினாலும் வேதனைகளாலும் கவலையினாலும் சூழ்ந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து கவலைப்படாதே என்று சொல்லி ஒரு வார்த்தை அவர் பேசுவார் என்றால் அது எவ்வளவு ஒரு அருமையாக இருக்கும். எவ்வளவு அது நம்முடைய துக்கத்தை எல்லாம் எடுத்து விடக்கூடும். ஹல்லேலூயா. கவனத்தை நாம் கேட்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கஷ்டங்களிலும் பதறிடாதே, கண்ணீரிலும் தளர்ந்திடாதே, நான் என்றும் உந்தன் தெய்வம், நீ என்றும் என் சொந்தமே, நான் என்றும் உந்தன் தெய்வம், நீ என்றும் என் சொந்தமே. கஷ்டங்களிலும் பதறிடாதே, கண்ணீரிலும் கலந்திடாதே, நான் என்றும் உந்தன் தெய்வம், நீ என்றும் என் சொந்தமே. உந்தன் விசுவாசத்திற்கோ பங்கம் வந்து விடாது, அது வர்த்தித்திடும் நிச்சயம், அது வர்த்திக்கும் போது நஷ்டம் லாபமாகும், துக்கம் சந்தோஷமாய் மாறும். உந்தன் விசுவாசத்திற்கோ பங்கம் வந்து விடாது, அது வர்த்தித்திடும் நிச்சயம், அது வர்த்திக்கும் போது நஷ்டம் லாபமாகும், துக்கம் சந்தோஷமாய் மாறும். கஷ்டங்களிலும் பதறிடாதே, கண்ணீரிலும் தளர்ந்திடாதே, நான் என்றும் உந்தன் தெய்வம், நீ என்றும் என் சொந்தமே, நான்
என்றும் உந்தன் தெய்வம், நீ என்றும் என் சொந்தமே. உன்னை தகர்த்திடவோ உன்னை மூடித்திடவோ அல்லல்ல இந்த வேதனை. உன்னை உடைத்தெடுத்து நல்ல பொன்னாக்கிட அல்லவா இந்த சோதனை. உன்னை தகர்த்திடவோ உன்னை மூடித்திடவோ அல்லல்ல இந்த வேதனை. உன்னை உடைத்தெடுத்து நல்ல பொன்னாக்கிட அல்லவா இந்த சோதனை. கஷ்டங்களிலும் பதறிடாதே, கண்ணீரிலும் தளர்ந்திடாதே. நான் என்றும் உந்தன் தெய்வம், நீ என்றும் என் சொந்தமே. நான் என்றும் உந்தன் தெய்வம், நீ என்றும் என் சொந்தமே. உன்னில் குற்றம் மீறித்து தள்ளி தீரை வைத்தாலும் பின்வாங்கி போக அல்ல. ஒரு பின்னாமல் முன்னேறி போகவே ஏற்று என்றும் உன் கூடவே. உன்னில் குற்றம் மீறித்து தள்ளி தீரை வைத்தாலும் பின்வாங்கி போக அல்ல. ஒரு பின்னாமல் முன்னேறி போகவே ஏற்று என்றும் உன் கூடவே. கஷ்டங்களிலும் பதறிடாதே, கண்ணீரிலும் தளர்ந்திடாதே. நான் என்றும் உந்தன் தெய்வம், நீ என்றும் என் சொந்தமே. நான் என்றும் உந்தன் தெய்வம், நீ என்றும் என் சொந்தமே. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் நம்ம வசனத்துக்குள்ளாக கடந்து சொல்லுவோம். உன் சூரியன் என்னை அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அதாவது நான் இன்றைக்கு ஆண்டவரை என்ன பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நான் விசாரித்த பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை நான் அமர்ந்து நான் தியானிக்கும் பொழுது இந்த வசனத்தினுடைய முதல் 2 பகுதிகளை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு வெளிப்படும். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை. சூரியன் அஸ்தமிப்பது இல்லை அப்படின்னாக்க சூரியன் உதிர்த்திக்கிட்டே இருக்கிறது அர்த்தம் அல்லவா? அதே போல உன் சந்திரன் மறைவதும் இல்லை. சந்திரன் மறைவதில்லை அப்படின்னாக்க சந்திரன் உதிர்ச்சிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு காலகட்டாயம். அதாவது இது இயற்கைக்கு புறம்பான ஒரு காரியம் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது நீங்க காலக்கூடும். சூரியன் அஸ்தமிக்கின்ற வேளையில சந்திரன் வெளிப்படும். ஒருவேளை சூரியன் சாயங்கால வேளைகள்ல இருக்கும் பொழுது கூட நீங்க இல்ல சில காலை வேளையில இருக்கும் பொழுது கூட மாலை வேளையிலும் காலை வேளையிலும் பார்க்கும் பொழுது வானத்துல ஒருவேளை சந்திரன் தெரியலாம். ஆனா ஃபுல் ஃபிளட்ஜான சந்திரன் தெரியாது. ஒன்ஸ் சூரியன் ஃபுல்லா மறையும் பொழுதுதான் சந்திரன் வெளிப்படும், நல்ல பிரகாசமா இருக்கும். இது எல்லாத்துக்கும் தெரிந்த உண்மை. ஆனால் இங்கு ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னாக்க, சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, சந்திரன் மறைவதும் இல்லை. இது ரொம்ப பாத்தீங்கன்னாக்க எதிர்மறையான ஒரு காரியமாக இருக்கிறது. சூரியன் அஸ்தமிக்கிறது இல்லை, சந்திரன் மறைவதில்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, அதை பத்தி நான் தியானிக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், அதாவது சூரியனும் சந்திரனும் ஆகிய இந்த காரியங்களுடைய நன்மைகள் நம்ம இவ்வளவு நாளும் நிறைத்தது. அதாவது உலகத்தின் நன்மைகள் நம்ம நிறைத்தது. அந்த உலகத்தின் நன்மைகளினாலே நாம் நிறைவுண்ட பொழுது அது நம்முடைய துக்கத்தை மாற்றி போடவில்லை. ஆனால் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார்.
எப்போ வந்து நம்முடைய துக்க நாட்கள் எல்லாம் வந்து முடியல போகுது அப்படின்னு வந்து ஆண்டவர் இங்கே எழுதி வச்சுக்கிறதானாக்க, கர்த்தர் நமக்கு வந்து எப்போ வந்து நித்திய வெளிச்சமாக நம்முடைய வாழ்க்கையில வந்து இருக்கிறாரோ அன்றைக்கு நம்முடைய துக்க நாட்கள் வந்து முடிந்து போகும் என்று ஆண்டவர் வந்து நம்ம பார்த்து சொல்லுகிறார். இதனுடைய முன்னாடி வசனத்துல பாத்தீங்கன்னாக்கா அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, ரியலா வந்து சூரியனும் உனக்கு பகலிலே வெளிச்சமாக இராமல், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசிக்காமலும், கர்த்தரே உனக்கு நிச்சய வெளிச்சம், தேவனே உனக்கு மகிமையுமாக இருப்பார். அதுதான் வந்து இப்படி இங்க இந்த 20ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. சோ சூரியனும் உனக்கு வெளிச்சமா இருக்க போவதில்லை, இனி சந்திரனும் உனக்கு வந்து வெளிச்சமா இருக்க போவதில்லை. அதுதான் இவ்வளவு நாள் வந்து நாம வந்து உலகத்தின் நன்மைகளினால வந்து நிறைய பெற்ற பொழுது, ஒருவேளை வந்து சம்பாதிக்கும் பொழுது அந்த 30 நாட்களுக்கு அல்லது அந்த மாதத்துக்குரிய சேலரி வாங்கும் பொழுது, அதனுடைய தேவைகளை வந்து சந்திக்கும் பொழுது, அந்த ஒரு மாதம் வந்து முடிஞ்சு போய்விடுகிறது. அந்த நன்மை, அந்த மாதத்துல நாம் பெற்ற நன்மை, அந்த சம்பளம் அந்த மாதத்துக்கு தான் சரியா இருக்குது. அடுத்து என்ன பண்ண வேண்டியது இருக்கிறது, அடுத்த மாதத்தை வந்து எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்க வேண்டியதா இருக்கிறது. சோ ரொம்ப அந்த இந்த உலகத்திலிருந்து பெறக்கூடிய நன்மைகள் ஒவ்வொன்றும் வந்து டிரான்சியன்ட். அந்தந்தனுடைய நாள்களுக்கு தான் வந்து அவர்கள் வந்து அந்த ஒரு மகிழ்ச்சியையும், அந்த நாள் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சின்ன ஒரு துக்கத்தையும் எடுத்து போடக்கூடிய ஒரு வல்லமை இருக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு வந்து சாப்ட்வேர்ல இருக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னாக்க வந்து, ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து அந்த வேலை இருக்கும், அது உண்டான மணி வந்துகிட்டு இருக்கும். சோ அது முடிஞ்ச உடனே வந்து வேறொரு ப்ராஜெக்ட் வந்தா தான் நமக்கு வந்து சந்தோஷம். வரல அப்படின்னாக்க வந்து அது ஒரு துக்கமா தான் வந்து மாறக்கூடிய காரியமா இருக்கும். அதே போல சயின்ஸ்ல இருக்கும் பொழுது வந்து இன்னைக்கு ஒரு பேப்பர், ஒரு ஆர்டிகிளை வந்து நம்ம வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணும் பொழுது, அந்த பேப்பர் வெளிவந்து அந்த ஒரு ப்ராப்ளம் ஒரு மாசத்துக்கு வேணா வந்து நமக்கு வந்து இனிமையாக இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து அது மேல வந்து இன்னும் நம்ம வந்து அதிகமா வந்து ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கிறது. சோ இப்படி நாம எந்த ஒரு நன்மையான ஈவுகளையும் இந்த உலகத்திலிருந்து நாம வந்து எடுத்து பார்க்கும் பொழுது, அவைகள் வந்து ஒரு டிரான்சியன்டான ஒரு நன்மைகளாக இருக்கிறது, டிரான்சியன்டான ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த நன்மைகளினால நாம் வந்து திருப்தி அடைய பார்க்கிறோம். ஆனால் அந்த நன்மைகளினால, உலகத்திலிருந்து நாம் பெறக்கூடிய அந்த நன்மைகளினால, அந்த வெளிச்சத்தினாலே நாம் நம்முடைய துக்கத்தை எடுத்து போட முடியாது. நாம் ஒருவேளை வந்து நினைக்கலாம், இன்றைக்கு இருக்கக்கூடிய வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டி இன்றைக்கு இருக்கிறது, ஓகே, சோ அதனால வந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த நோய்களின் துக்கத்தை நம்ம வந்து எடுத்து போட கூடும் என்று ஒருவேளை நாம் வந்து எண்ணலாம். ஆனால் அதுவும் கூட பாத்தீங்கன்னா ஒரு டிரான்சியன்டான ஒரு காரியம் தான் அது. எதுவுமே வந்து நாம் இந்த உலகத்திலிருந்து பெற்ற அல்லது பெறக்கூடிய எந்த ஒரு நன்மையின் ஈவுகளுமே வந்து நம்முடைய துக்கத்தை முழுமையாக எடுத்து போடக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருக்கிறது இல்லை. ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வந்து நித்திய வெளிச்சமாக நம்முடைய வாழ்க்கையில வந்து வரும் பொழுது உண்மையிலேயே வந்து நம்முடைய துக்கம் மாறி போகும் என்று ஆண்டவர் இன்றைக்கு வந்து நம்மை பார்த்து சொல்லுகிறார். நான் இந்த இடத்துல வந்து பார்க்கும் பொழுது அது என்ன வந்து வெளிச்சம் என்று சொல்லும் பொழுது அது எதை நம்ம வந்து இன்றைக்கு வந்து குறிக்கிறது? நான் வந்து ஆழமா யோசிக்கும் பொழுது இன்றைக்கு நீங்க பாருங்க, வந்து சூரிய வெளிச்சம் வந்து வரும் பொழுது வந்து அது பரவும் பொழுது, உதிர்த்து பரவும் பொழுது அந்த வெளிச்சம் வந்து எல்லா இடங்களிலும் வந்து பரவி செல்கிறது, எல்லா இடங்களிலும் பரவி செல்கிறது. ஆனா அந்த பரவி செல்லக்கூடிய வெளிச்சத்தை நம்ம தடுக்க முடியுமா? ஒருவேளை அதை தடுக்க முடியும் நம்ம. அதாவது வந்து நம் மீது அது பரவாமல் நாம் வந்து தடுத்துக் கொள்ள முடியும். சில இடங்களில் அது பரவாதபடிக்கு தடுத்துக் கொள்ள முடியும். ஆனா இட் டசன்ட் மீன் தட் அது பரவல அப்படின்றது வந்து அர்த்தமாகாது. அதனுடைய வெளிச்சம் வந்து எல்லா இடங்களிலும் வந்து வியாபித்து பரவி கொண்டுதான் இருக்கிறது. ஆனா அதை நாம் வந்து எளிதாக தடை செய்யக்கூடும். சூரிய வெளிச்சத்தை ஜன்னல் எல்லாம் வந்து அடைச்சிட்டு, நீங்க கதவெல்லாம் அடைச்சிட்டு நீங்க வந்து வெளியே சூரிய ஒளிச்சா கூட வந்து ரூம் வந்து இருக்காதான் இருக்கும். ஆனா ஒரு க்ஷணத்துல வந்து நீங்க சூரிய ஒளி வந்து உள்ளே வர்றதுக்கு நீங்க அனுமதி தருவதற்கு அந்த கதவை நீங்க வந்து லைட்டா தருங்க, அந்த வெளிச்சம் வந்து உள்ளே வந்து உட்பிரகாசிக்கும். அப்ப அந்த உள்ள வெளிச்சம் வந்து வர வர வந்து நீங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த இருட்டான சூழ்நிலை வந்து மாறி அந்த வெளிச்சம் வந்து உட்பிரவேசிக்கும். அப்ப இதனால் வரைக்கும் வந்து அந்த வெளிச்சத்தை வந்து தடை பண்ணி செய்து கொண்டிருந்த காரியங்களாவது நம்ம சுற்றி இருந்த வந்து தடுப்புகள், ஆரம்பங்கள்,
ஆகவே இன்றைக்கு நம்முடைய துக்கம் நம்மை விட்டு வந்து மாறக்கூடும் என்றால் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தடுப்புகளையும் அரண்களையும் நாம் வந்து திறக்க வேண்டும். ஆண்டவருடைய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில உட்பிரவேசிக்கத்தக்க விதத்திலே நாம் அந்த ஆண்டவருடைய வெளிச்சத்திற்கு மகிமைக்கும் நம்முடைய இருதயத்திலே நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஹல்லேலூயா அந்த வெளிச்சம் பிரகாசிக்கத்தக்க விதத்திலே அந்த தடைகளை நாம் வந்து உடைத்து ஆண்டவருக்கான வழிகளை திறக்கும் பொழுது ஆண்டவருடைய வெளிச்சம் நம்மளே பிரகாசிக்கும். சோ நம்மால் உண்மையிலே வந்து ஆண்டவருடைய பிரகாசம் நம்மளை பிரகாசிக்காதபடிக்கு நம்மால் தடைப்படுத்த கூடும். அதுதான் இங்க தாற்பயம். ஆகினாலே இந்த ரகசியம் என்ன? இந்த தடைகளை வந்து போக்க வேண்டும்னா ஆண்டவருடைய அந்த உண்மையான அந்த மெய்யான ஒளி நம்மளே வந்து பிரகாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய நித்திய வெளிச்சம் நமக்குள்ளே வந்து இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதனுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்றால் நம்முடைய துக்கங்கள் முடிந்து போகும் என்று சொல்லி ஆண்டவர் வந்து சொல்லுகிறார். சோ ஆண்டவருடைய வெளிச்சம் நம்ம உள்ளே உட்பிரகாசிக்கவும் நம்முடைய துக்கம் நம்மை விட்டு கடந்து போகவும் வந்து நாம் என்ன ரகசியத்தை நாம் வந்து ஆண்டவர் நமக்காக இந்த வேத புத்தகத்துல கூறியிருக்கிறார் என்று நான் வந்து உட்கார்ந்து அமர்ந்து யோசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, தேவனிடத்தில் விசாரிக்கும் பொழுது தேவன் கொடுத்த ஒரு காரியம் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மை பற்றி கொண்டிருங்கள். சோ இந்த தடைகளை நீக்கி போடக்கூடிய ரகசியம் எதுல இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது தேவன் பெரிய பெரிய காரியங்களை நமக்கு புரியாத காரியங்களை வந்து வைக்க போகிறதே கிடையாது. மிகவும் எளிதா வந்து ஆண்டவர் நம்மிடத்துல வந்து சொல்லக்கூடிய காரியம் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு காரியம், ஒரு ரகசியம், தடைகளை அரண்களை நிர்மூலமாகக்கூடிய ஒரு ரகசியம். அந்த அன்பு ஆண்டவர் பேரில் நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும். இந்த அன்பு ஆண்டவர் பேரில் நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பு மாயமற்றதாக இருக்கின்ற பட்சத்திலே உண்மையிலே நாம் வந்து தீமைகளை வந்து வெறுத்து தள்ள முடியும். இன்றைக்கு வந்து ஒரு வேளை வந்து நீங்க இந்த அன்பு மாயமற்றது என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒருவேளை வந்து இங்க சகோதரர்களுக்கு ஒரு இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த இடத்துல நான் வந்து பார்க்கக்கூடிய அந்த அன்பு வந்து ஆண்டவரிடத்தில் நாம் வைக்கக்கூடிய அன்பை பத்தி நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து போக்கஸ் பண்ணி பார்க்கிறேன். இந்த அன்பு வந்து மாயமற்றதான அன்பா இருக்க வேண்டும். நீங்க இந்த காலேஜஸ் மற்றும் உள்ள சில இடங்கள்ல வந்து நீங்க எல்லாருமே அந்த வழியா வந்து கடந்து வந்திருக்கிறோம். அந்த டீனேஜ்ல இருந்தெல்லாம் வந்து கடந்து வந்திருக்கிறோம். சோ நிறைய பேரை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம். சிலவங்களுக்கு சொந்த அனுபவம் கூட இருக்கலாம். ஸ்தோத்திரம். அதாவது வந்து பிற பாலரை வந்து நேசிக்கும் பொழுது அதாவது வந்து ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பின் ஒரு கட்டத்தை வந்து நான் வந்து பார்க்கும் பொழுது அவன் பார்த்தீங்க அப்படின்னாக்க என்ன வேணாலும் செய்வாங்க அந்த அன்புக்காக. கீழே புதினா கூட புதிப்பான், கீர்னா வந்து எது வேணாலும் வந்து கீழிப்பான். ஒரு மாதிரி ரொம்ப விசேடான காரியங்கள்லாம் வந்து செய்வாங்க. ரொம்ப வியர்டான காரியங்கள்லாம் வந்து செய்வாங்க. அது அந்த அன்பு அவங்க பேர்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ரொம்ப ஈர்ப்பு, அந்த அன்பு வந்து அவங்க வந்து அப்படியாக வந்து பண்ண தோணும். இதையும் வந்து செய்ய வைக்கக்கூடிய வந்து ஒரு அன்பா இருக்கும். அது அந்த மாதிரியான காரியங்களை பார்க்கலும் ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை இங்கு வந்து ஆண்டவர் நம்ம இடத்துல வந்து எதிர்பார்க்கின்றார். நாம் ஆண்டவரிடத்துல வைக்கக்கூடிய ஒரு அன்பு வந்து இன்றைக்கு மாயமற்ற ஒரு அன்பா இருக்கிறதா, அல்லது எப்பவும் வந்து நம்ம ஆண்டவரிடத்துல போகும் பொழுது ஒரு சில நன்மைகளுக்காக மாத்திரம் நாம் வந்து ஆண்டவர் வந்து ஒருங்கி நின்று நாம் வந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோமா? நம்முடைய அன்பு எதற்காக வந்து திசை திருப்பப்படுகிறது ஆண்டவருடைய பால்ல? அது சற்று நாம் இன்றைக்கு வந்து யோசனை பண்ணி பார்க்க வேண்டும். உண்மையிலே என்னிடத்திலே இன்றைக்கு இருக்கக்கூடிய அன்பு, God is so great, God is so faithful, but how far we are faithful, how far we are so grateful to God.
God is so love and how far our love is so great to God. இன்னைக்கு அதுதான் என்னுடைய வந்து ஒரு கேள்வியாக இருந்தது. கடவுள் உண்மையாகவே அன்பாக இருக்கிறார். கடவுளுடைய அன்பு வந்து விளையாடப்பட்டது கிரேட். ஆனா இன்றைக்கு உங்களுடைய அன்பு, இன்னைக்கு என்னுடைய அன்பு வந்து கடவுளுடைய பேர்ல வராமல் வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு வந்து உண்மையில மாயமற்றதாக இருக்கிறதா என்று வந்து எண்ணி பார்க்க வேண்டும். எப்ப இந்த மாயமற்ற அன்பு, அதாவது எதையும் நான் வந்து ஆண்டவருக்காக வந்து செய்வேன் அப்படின்ற அந்த அன்பு வந்து எப்போ வரும் அப்படின்னு, எப்போ நம்மிடத்துல வந்திருக்கிறோம். நம்ம யாருமே வந்து வரலன்னு சொல்ல முடியாது. நம்ம என்னைக்கு வந்து ஆண்டவர் வந்து முதலமா வந்து ஏற்றும் அந்த ஃபர்ஸ்ட் லவ், ஆண்டவரை வந்து அந்த ருசிச்ச அந்த முதல் லவ், அதை சற்று நினைவு கூறும் பொழுது வந்து அது உண்மையிலே மாயமற்ற அன்பு. ஆண்டவரை வந்து நாம் நேசித்த அந்த அளவுக்கு வந்து ஈடே கிடையாது. ஆண்டவருக்காக எதையும் இழக்க வந்து துணிந்தோம், ஆண்டவருக்காக எதையும் வந்து சாதிக்க துணிந்தோம். ஆனா இன்றைக்கு அதனுடைய அளவீடுகளை நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு ஆண்டவருக்காக எதையும் இழக்க துணிய முடியுமா என்று சொல்லி திருப்ப நம்மளே அந்த கேள்விகளை கேட்கும் பொழுது நாம் உண்மையிலே அதற்கு வந்து பதில் சொல்லும் பொழுது அதை யோசிச்சு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில நாம் இன்றைக்கு இருக்கும் பொழுது ஆண்டவருடைய பேரிலே நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு, அந்த உறவு எப்படி இருக்கிறது? இந்த அன்பு வந்து சரிவரப்பட இல்லை அப்படின்னாக்கா வந்து அது ஒரு பெரிய தடை. ஆண்டவருடைய அந்த ஒரு பிரகாசம், ஆண்டவருடைய வெளிச்சம் நம்மிடத்துல வந்து பிரவேசிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு தடைக்கல்லாக இருக்கக்கூடிய ஒரு காரியம், நாம் ஆண்டவர் பேரில் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பு மாயமற்ற அன்பாக இருக்கவில்லை. வேறு வந்து நம்முடைய அன்பு வந்து மாயமற்றதாக இருந்திருக்க கொடுமையானால் நமக்கு வந்து இருக்கக்கூடிய தடைகள், நாம் அடிக்கடி வந்து செய்யக்கூடிய சில காரியங்கள் எல்லாம் வந்து நம்ம விட்டு வந்து அதிகம் வந்து விலகி போயிருக்கும். அவைகளுக்காக நம்ம வந்து அதிகம் வந்து போராடக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம இடத்துல வந்து இருந்திருக்காது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மிகவும் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரம்ப காலகட்டத்திலே நாம் வந்து தேவனோட வைத்த அந்த அன்பு, அந்த உறவு இன்றைக்கு அது மாயமற்ற அன்புக்கு ஒரு உதாரணம். அந்த மாயமற்ற அன்பு இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மீது வைத்த அன்பு அது ஒரு மாயமற்ற அன்பு. இன்றைக்கு வந்து நாம் ஒரு 4 பேர் வந்து நல்லபடியா வந்து பிழைப்பாங்க, அதனால வந்து நீங்க இன்னைக்கு வந்து நீங்க ரத்த சிந்தி மறிச்சு போங்க அப்படின்னு இன்னைக்கு நம்ம நம்மள யார்கிட்டாச்சும் ஒருத்த வந்து நம்ம கேட்க கொடுமையானா வந்து உங்களோட ஒரு உயிர் நீங்க இழந்தீங்கன்னாக்கா 4 பேர் உயிர் நான் காப்பாத்தலாம் அப்படின்ட்டு வந்து யாராச்சும் சொன்னாங்க அப்படின்னாக்க நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்படி அவங்க 4 பேரும் வந்து வாழ்ந்த அவசியம், நாம மட்டும் வாழணும் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் வந்து நம்பிக்கை வைத்த அந்த அன்பின் காரணமாக அவருடைய இட் இஸ் டோட்டலி அன்எக்ஸ்பிளைனபிள். அந்த அன்பின் காரணமாக அவர் வந்து தண்ணியை வந்து இழக்க நேர்ந்தார். கேத்தமலை தோட்டத்துல வந்து அவர் வந்து போய் அவர் வந்து பாடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது வந்து 2 விதமான காரியங்களை குறித்து அவர் வந்து ரொம்ப பாடுபடுறாரு. அவர் இப்போ வந்து பிசிக்கலான வந்து அந்த கார்மெண்டான அந்த டெத்தை குறிச்சு வந்து அவர் வந்து ரொம்ப வந்து அவரு கலங்கி ஆண்டவரே பிதானிடத்தை ஜெபிக்கும் பொழுது இந்த பாத்திரம் விட்டாங்க கொடுமையாலும் அகலட்டும் 5 மீன் சித்தமல்ல உண்டு சித்தும்படி ஆகட்டும். அடுத்து 2வது வந்து he has to drink the cup of sin. உலகத்துடைய எல்லா பாவங்களடங்கி அந்த கப்பை வந்து அவர் பருகிறதுக்கு அவருக்கு அவ்வளவு கடினமாக இருந்தது. அதை குறித்து அவர் வந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். அவர் ஆண்டவர் இதெல்லாம் வந்து செஞ்சு நம்மளை வந்து மீட்கணுன்றதுக்காக வந்து அவரு பணையம் வச்சது அவருடைய வந்து உயிரை. அப்படின்னு பார்க்கும் பொழுது அவரிடத்துல இருந்து அந்த அன்பு வந்து மாயமற்ற அன்பு. அது நமக்காக அவர் செய்தான்றது வந்து எல்லாரும் விசுவாசிக்கிறோம். ஆனா அவருக்கு ரீட் பண்ற அளவுக்கு வந்து நம்மிடத்துல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து 10 நன்றைக்கு ஆரம்பத்துல வந்து அந்த அக்கௌண்ட் பேலன்ஸ் நிறைய இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து காலங்கள் செல்ல 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 நம்மளுடைய அக்கௌண்ட்ல வந்து பணம் குறைஞ்சிட்டே போயிட்டு, அந்த அன்புன்ற பணம் வந்து குறைஞ்சிட்டே போயிட்டு. அதனால இன்றைக்கு வந்து நம்முடைய ஆண்டவருக்கு நமக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு ஆதியில வந்து நிறைய வந்து நம்ம சொல்லணும். ஆண்டவரே நீர் எனக்காக அதை செஞ்சீங்க, எவ்வளவு பாடுபட்டீங்க, உமக்காக எதையாவது நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துடிப்பு இதெல்லாம் வந்து இருந்ததால இன்றைக்கு வந்து அது எல்லாமே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மறைஞ்சு கொண்டே இருக்கிறது.
அதனால இன்றைக்கு ஆண்டவர் வந்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம் மாயமற்ற அன்பு. கண்டிப்பாக வந்து யோபுவினுடைய வாழ்க்கையை வந்து எடுத்து யோபுவினுடைய வாழ்க்கையை வந்து நம்ம அழைச்சி பார்க்கும் பொழுது வந்து எல்லாத்துக்கும் வந்து தெரிந்த அந்த ஒரு யோபுவினுடைய வாழ்க்கை, அவங்க வந்து தேவனிடத்துல வந்து வைத்த அந்த மாயமற்ற அன்பு அவனை வந்து கடைசி வரைக்கும் வந்து உத்தமன் என்று நிலைநாட்டினது. எவ்வளவு கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள், துக்கங்கள் வரும் பொழுது அவன் கொஞ்சம் கூட வந்து தளரவே இல்லை. ஆண்டவர் ஒரு முறை கூட வந்து அவன் வந்து முறுமுறுத்து பேசவே இல்லை. இன்றைக்கு நம்முடைய நாட்களிலே நாம் வந்து அப்படியே தொய்வடைந்து போய் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலே அநேக கஷ்டங்களையும், பாடுகளையும், வேதனைகளையும், சஞ்சலங்களையும் நாம் வந்து சகிக்கும் பொழுது அதை சில நேரங்களில் நம்மால் வந்து சகிக்க முடியவில்லை. சில நேரத்தில் வந்து நாம் வந்து முறுமுறுக்க தொடங்குகிறோம், ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கின்றோம். அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்யக்கூடியவர்கள் வந்து அநேகம் பேர் வந்து நாம் செய்கின்ற காரியமாக வந்து செய்யறாங்க. ஆனால் வந்து அவர்கள்லாம் இவ்வளவு தூரம் வந்து பாடுகளையும் வேதனையும் வந்து அனுபவிக்கவில்லை. அவர்கள் நன்றாக செய்து தான் இருக்கிறார்கள். ஆனால் இவனுள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாடுகள், வேதனைகள், அப்படிப்பட்ட காரியங்கள் நாம் வந்து ஆண்டவரிடத்துல கேட்கறது எளிது. ஆனாலும் வந்து இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற ஒரு காரியம், உன்னிடத்தில் அந்த நான் எதிர்பார்க்கின்ற அந்த மாயமற்ற அன்பு இருக்கின்றதா? ஏன்னா அந்த மாயமற்ற அன்பு தான் இன்றைக்கு வந்து அனைத்து தீமைகளையும் வந்து வெறுப்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு கருவி. இன்றைக்கு என்னிடத்துல இந்த பாவத்தை நான் விட முடியவில்லை, அந்த பாவத்தை விட முடியவில்லை, இன்றைக்கு எனக்கு இவ்வளவு காரியங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்துக்கு தடையாக இருக்கிறது, என்னுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது, நாம் வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே தனியாக நாம் வந்து அதிகம் புலம்புகின்ற வந்து காரியங்கள் இருக்குமே. ஆனால் அந்த தீமைகளை வெறுப்பதற்கு நம்மிடத்திலே ஆண்டவர் பால் இருக்கக்கூடிய ஒரு காரியம் மாயமற்ற அன்பு. அந்த மாயமற்ற அன்புக்காக, தேவனிடத்துல அந்த கிருபைக்காக நாம் வந்து அதை நாம் பெற்றுக்கொள்ள வந்து துடிக்கும் பொழுது இந்த நாம் தீமைகளுக்காக போராடுகின்ற காரியங்கள் நம்மை விட்டு வந்து அகன்று போகும். இந்த தீமைக்குரிய காரியங்கள் நம்மை விட்டு அகன்று போகும் பொழுது வந்து அந்த மாயமற்ற அன்பின் வெளிப்பாட்டினாலே நாம் ஆண்டவர் என்ன நம்மை கொண்டு செய்ய நினைக்கிறாரோ அந்த நன்மைகளை நாம் வந்து தாராளமாக செய்யக்கூடும். அந்த ஆண்டவர் செய்யக்கூடிய அந்த நன்மைகள் நாம் வந்து செய்யும் பொழுது அந்த நன்மைகள் நம்ம வந்து திருப்தியாக்கும். அந்த நன்மைகளின் முடிவு நம்முடைய எல்லா துக்கத்தையும் வந்து நம்ம விட்டு அகற்றும். ஆகையினால இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில இன்றைக்கு தடையாக இருக்கக்கூடிய, தடைக்கற்களாக இருக்கக்கூடிய அனைத்து மாயமற்ற அன்பின் காரியங்கள், மாயமற்ற அன்புக்கு தடையாக இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும், அரண்களையும், தடைகளையும் எல்லாவற்றையும் நாம் வந்து எடுத்து எரிந்து போடுவதற்கு நாம் வந்து தயாராக இருப்போம். ஆண்டவருடைய அந்த வெளிச்சம் உட்பிரவேசிக்கத்தக்க விதத்திலே அந்த அன்பின் கதவை அகலமாக நாம் வந்து ஆண்டவருக்காக திறந்து கொடுக்கும்படியாக, அந்த எல்லா தடைகளையும் நீக்கி போடும்படியாக நாம் முன்மோந்து வரும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஆதி அன்பிலே அந்த கட்டப்பட்ட அந்த மாயமற்ற அன்புக்குள்ளாக கடந்து வரும் பொழுது தீமைகள் எல்லாவற்றையும் நாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து வெறுத்து விடக்கூடும். அந்த தீமைகளை வெறுத்து விடக்கூடிய அந்த சூழ்நிலையில் ஆட்டோமேட்டிக்கா நம்ம இடத்துல இந்த நன்மைகள் மலரும். அந்த நன்மைகள் மலரும் பொழுது நம்முடைய துக்கங்கள் நம்ம விட்டு மாறி நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் மலரும். ஆகையினால இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய காரியம், சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, சந்திரன் மறைவதும் இல்லை. அப்படி என்றால் சூரியனுடைய ஒளியும் இன்றைக்கு உனக்கு தேவையில்லை, சந்திரனுடைய ஒளியும் உனக்கு தேவையில்லை, நானே உனக்கு எல்லா விதத்திலும் வந்து நித்திய வெளிச்சமாக இருப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தின் நன்மைகள் எல்லாம் நம்ம வந்து டிரான்சென்டாகவே நம்ம திருப்திப்படுத்தும். ஆனாலும் கர்த்தருடைய கரத்திலிருந்து வரக்கூடிய நன்மைகள் நம்முடைய துக்கத்தை முற்றிலும் வேரோடு கூட அகற்றக்கூடிய வல்லமை பெற்றது. அந்த 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 நன்மைகளை நாம் வந்து பெற வேண்டுமையானா ஆண்டவருடைய அந்த வெளிச்சம் நமக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அந்த ஆண்டவருடைய நித்திய வெளிச்சம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலே மலர வேண்டும் என்றால், உட்பிரவேசிக்கும் என்றால், அந்த ரகசியம் என்ன, அந்த தடைகள் நீக்கி போடக்கூடிய ரகசியம் நம்மிடத்திலே ஆண்டவர் பேரிலே ஒரு மாயமற்ற அன்பு இருக்க வேண்டும். இதை இன்றைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதனால ஒரு விஷயமாக நம்ம வந்து தாழ்த்தி திரும்புவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி.
ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இந்த அருமையான இரவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உலகத்தின் நன்மைகளினாலே நாங்கள் திருப்தி அடைந்தது போதும் சுவாமி. அவைகளினாலே எங்களுடைய ஆண்டவரை துக்கங்களை ஆண்டவரை அகற்றி விட முடியாது சுவாமி. அந்த நன்மைகள் ஆண்டவரை ஓரளவு தான் சுவாமி எங்களுக்கு ஆண்டவரே அப்பா மகிழ்ச்சியை கொடுக்க முடியும் சுவாமி. ஓரளவு தான் எங்களுடைய துக்கத்தை அகற்ற முடியும் சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆனாலும் கர்த்தாவே அப்பா இதோ ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கும் பொழுது கர்த்தாவே எங்களுடைய துக்க நாட்கள் எல்லாம் பிடித்து போகும் கர்த்தாவே. எந்த துக்கத்தில் நாங்கள் இருந்தாலும் இன்றைக்கு அந்த துக்கங்களை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிறோம் கர்த்தாவே. இந்த துக்கங்கள் எங்களுடைய அல்ல, இவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் அகன்று போவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த துக்கங்கள் எல்லாம் முடிந்து போகக்கூடிய அந்த நாட்களுடைய அந்த ரகசியம் கர்த்தாவே எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதப்பா. உங்களுடைய கூட இருக்கக்கூடிய அந்த மாயமற்ற அன்பில் அந்த தேவ உறவிலே நாங்கள் இன்னும் அதிகமாக ஐக்கியப்பட தீமையை ஆண்டவரை பெருத்து விட கர்த்தாவே. நீ எங்களுக்கு எதிர்பார்க்கின்ற நன்மைகள் நாங்கள் அதிகமாக செய்ய கர்த்தாவே ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்தோம் ஐயா. யோகை பார்த்தும் நாங்கள் அதிகம் ஆண்டவரே அப்பா பாடுகளின் வேதனைகள் நாங்கள் அனுபவிக்கவில்லை சுவாமி. இயேசு கிறிஸ்து உண்மை பார்த்தும் நாங்கள் அதிகம் பாடுகளின் வேதனைகளை நாங்கள் அனுபவிக்கவில்லை சுவாமி. ஆண்டவர் நாங்கள் படுகின்ற அந்த பாடுகள் துக்கங்கள் எல்லாம் சுவாமி அப்பா மிக சிறியது சுவாமி. ஆனால் இன்றைக்கு நாங்களோ ஆண்டவர் அநேக தடைகளை இங்கே சுற்றிலும் வைத்திருக்கிறோம் சுவாமி. உங்களுடைய அந்த அன்பின் ஒளி கர்த்தாவே அந்த நித்திய வெளிச்சம் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பிரவேசிக்க முடியாதபடிக்கு தந்தைகள் அரண்களை கர்த்தாவை நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறோம் கர்த்தாவே. அவர்களை ஆண்டவரே நாங்கள் அகற்ற வரும் கர்த்தாவே. அந்த இடத்துல கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம். பயமற்ற அன்பை நாங்கள் ஆண்டவரை நிப்பாட்டுகிறோம் சுவாமி. பயமற்ற அன்பின் கதவுகளை நாங்கள் அகல திறக்கிறோம் கர்த்தாவே. என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே உங்களுடைய நீதின் வெளிச்சம் ஆண்டவர் உட்பிரவேசிக்கட்டும் கர்த்தாவே. உங்களுடைய சந்தோஷத்தின் வெளிச்சம் உட்பிரவேசிக்கட்டும் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர். உங்களுடைய மகிமை உட்பிரவேசிக்கட்டும் கர்த்தாவே. உங்களுடைய நித்திய வெளிச்சம் எங்கள் பேரிலே ஆண்டவரை வீசட்டும் சுவாமி. என்னுடைய துக்க நாட்கள் எல்லாவற்றையும் நீங்க மாற்றி போட்டதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 பருத்துக்கேறும் படிகள் போலவே என்